சூர்யா மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. சிவாஜி கணேசனில் பாதி நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக வருவார். கண் அதுக்குண்டான பவர்ஃபுல் கண். மணியபால வானரமுட்டி கோட்டையிலே எங்கள் கருப்பசாமி ஆட்சியிலே கம்பீரம் இருந்தது. தியேட்டர்ல விசில் பறக்கிறதா, சூர்யாவுக்கும் அந்த கம்பீரம் பொருத்தமா இருக்கதும். அந்த சூர்யா சாருக்கு வந்து சிவாஜி சாருக்கு தான் உலகத்துல எல்லா கட்டப்பும் மேட்சா இருக்கும். சூர்யாவுக்கு எல்லா கட்டப்பும் மேட்சா இருக்கும். கற்பசாமியா வர்றது, அந்த நேட்டிவிட்டி, அந்த கெட்டப்பு, அது இது கிளைமேக்ஸ் சாங்கு பிச்சுட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரியா சென்டிமெண்டா ஒரு ஃபீலான ஒரு ஃப்ரெஷ்ஷான படமா அது இல்லை. படம் சில இடத்துல லேக் இருக்கு. விஜய்க்கு அப்புறம் அரசியலில் ஒருத்தர் வந்து பிரகாசிக்கணும்னா சூர்யா ஒருத்தரால முடியும். அன்னதானத்தை விட சிறந்த தானம் கல்வி தானம்னு சொல்லுவாங்க. அந்த கல்வி தானத்தை அவர் பண்ணிக்கிட்டு இந்த விஜய் சார் இடத்தை ஃபுல்லப் பண்ணுறவரும் கிட்டத்தட்ட சூர்யா சார் தான். ஃபியூச்சர் இவர் அரசியலுக்கு வந்தாலும் இதுக்கு ஒரு நல்ல குட்வில். ஒரு கருப்பு மாதிரி நம்ம ஒரு படம் எடுக்க வேண்டாமா மறுபடியும்? 10 கோடி 100 கோடிங்கிறாங்க. அவங்க சொந்த படம் மாதிரி ஞானராஜா, பிரபு அவங்கெல்லாம் ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணிக்கிறாங்க. அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சூர்யா சார் சப்போர்ட் பண்ணுறாரு, மிஸ் பண்ணுறாங்க. நமக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள்லாம் கிடையாது. ஒரு ஆள் சௌத்ரி சார் இருந்தார், அவரும் கடவுள் பக்கம் போயிட்டாரு. சினிமா ரொம்ப மாறிடுச்சோ? மாற்றங்கிறத விட சினிமா அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வேணா சொல்லலாம். ஒரு ஊரில் 10 தேட்டர் இருந்தால் இப்போ 5 தேட்டருக்கு வந்து படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் குறைஞ்சிட்டாங்க. காலப்போக்கில் எல்லா நடிகர்களும் மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் அண்ட் டைரக்டர் பாரதிகரன் சார் இருக்கார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சினிமாவில் வந்து உங்கள் படங்கள் நான் பார்த்துருக்கேன், நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். முக்கியமாக பக்தி படங்கள், இந்த அம்மன் படமாக இருக்கட்டும், கண்ணாத்தாலாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கவங்களுக்கு எதனால் இந்த மாதிரி படங்கள் நீங்கள் எடுக்கிறீங்க? ஆக்சுவலாக சினிமாங்கிற ஒரு மீடியா வெற்றியை மைண்டில் வச்சு பண்ணுறது தான். நான் ஒரு சோஷியல் படம் பண்ணேன், அருவாவேலுன்னு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணேன். அந்த படம் சரியாக போகலை. இப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் ஒரு படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரம்யா கிருஷ்ணன் நடித்த படம். சினிமாவில் எப்போதுமே ஒரு படம் ஓடிச்சுன்னா அந்த பேட்டர்னில் ஒரு படம் எல்லாமே தோணும் எல்லாருக்கும். இப்போ கருப்புன்னு ஒரு படம் ஓடுதுன்னா அடுத்து சொல்லலைன்னு வேணா ஒருத்தன் ஆரம்பிப்பான். ஒரு இதுதான். அப்போ நம்மளும் ஒரு சாமி படம் மாதிரி பண்ணலாம். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. பின்னால் அந்த பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு பேலன்ஸ் இருந்ததுனால சரி நம்மளும் ஒரு சாமி படம் எடுப்போமேனு எடுத்தேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. 2-3 படம் போச்சு. இப்போ கருப்பு படம் பார்த்தீங்களா? அது ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கருப்பு படம் நான் பார்த்தேன். எனக்கு சூர்யா சார் பழக்கம் இல்லை. பட் அவருடைய அப்பா சிவகுமார் அண்ணன் நல்ல பழக்கம். அவர் எனக்கு ட்ரெய்லரில் அனுப்பிச்சிருந்தார். ஆமாம், நான் வாழ்த்து சொன்னேன். ஆனால் கருப்பண்ணசாமி தான் எனக்கு குலதெய்வம், கருப்புசாமி தான் என் குலதெய்வம். என் குலதெய்வம் கருப்புசாமியாகவே அவர் நடிக்கிறாருங்கிறது அவர் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் படம் பார்த்தேன். ஏற்கனவே சூர்யா மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. எதிர்காலத்தில் சூர்யா வந்து ஒரு சிவாஜி கணேசனில் பாதி நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக வருவார். அவருடைய கண் அதுக்குண்டான பவர்ஃபுல் கண், சரியான டேலண்ட்டு, வித் டான்ஸு, அப்படி பல திறமைகள் அவற்றை உண்டு. அதனால் அவர் கற்பசாமியாக வர்றது, அந்த நேட்டிவிட்டி, அந்த கெட்டப்பு, அது இது கிளைமேக்ஸ் சாங்கு பிச்சுட்டாங்க. படம் சில இடத்துல லேக் அடி. எக்ஸ்ட்ராடினரியா சென்டிமெண்ட்டாக ஒரு ஃபீலான ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாக அது இல்லை. உண்மையை சொல்லணும்ல, பிடிக்க படம் ஓடுதுங்கிறதுக்காக நான் பார்த்தேன், மயங்கினேன், பரண்டேன், உருண்டேன் அப்படிலாம் இல்லை. ஒரு நரேஷன்லேயே எதையோ சின்ன சின்ன கோர்ட்டு அது இதுன்னு வேறு மாதிரி லேக் அடித்தாங்க. அப்புறம் ஒரு கற்பசாமிங்கிறது ஒரு பெரிய தெய்வம் தான். அது அந்த தெய்வம் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் தான் அவர் வேலை செய்யும், அதுக்கப்புறம் வேலை செய்யாது பவர் அப்படிங்கிற ரொம்ப சில்லியாக தான் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி சூர்யா சாருடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த சிஜி கிராஃபிக்ஸ் ஒர்க்கு, அந்த கருப்பசாமி அங்கே இடி முழங்குது, அங்கே சாங்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி வைப்ரேட் பண்ணாங்க. தங்க கலசமிருங்குது மணியபால வானரமுட்டி கோட்டையிலே எங்கள் கருப்பசாமி ஆட்சியிலே, கம்பீரம் இருந்தது. அந்த கருப்பசாமி குதிரையில் காட்டுறது, அந்த ஒரு எமோஷனல் சீனில் காட்டுறது, தியேட்டரில் விசில் பறக்கிறதா, அதுவும் சூர்யாவுக்கும் அந்த கம்பீரம் பொருத்தமாக இருக்கதும். அந்த சூர்யா சாருக்கு வந்து சிவாஜி சாருக்கு தான் உலகத்தில் எல்லா கட்டப்பும் மேட்சாக இருந்துச்சு. சூர்யாவுக்கு எல்லா கட்டப்பும் மேட்சாக இருக்கும். அவர் ஓல்டு போட்டாலும் அழகாக இருப்பார், யங் போட்டால் பையன் சின்ன ஸ்டூடெண்டாக போனாலும் அழகாக இருப்பார். அந்த கெட்டப், கருப்புசாமி கெட்டப்பும் அவருக்கு ரொம்ப சால பொருத்தமாக இருந்தது. அந்த டேரக்டர் கொஞ்சம் கமர்ஷியல் டேரக்டருங்கனால சிங்கம் கெட்டப்பு, சிங்கம் சூர்யா அது இதுன்னு சும்மா கமர்ஷியல் கெட்டப்புலாம் உள்ளே இறக்கி விட்டு கஜா அதை அதிரி அப்படி இப்படின்னு போட்டு அடித்து காலி பண்ணி படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ரெவன்யூவில் பெரிய வெற்றி படமாக தான் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் சூர்யா சாருக்கு ஒரு ரெவன்யூ பேஸ்டாகவும் சரி, ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தினா அது கருப்பு தானே சார் சொல்லலாம். ஏன் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் தான் இந்த மாதிரி படங்கள் எடுத்திருக்கீங்க, தெய்வங்கள் வச்சு நீங்கள் படங்கள் எடுத்திருக்கீங்க. அதனால உங்ககிட்ட கேட்டால் இதுக்கான பதில் கிடைக்கும் நான் எதிர்பார்த்தேன். கருப்பசாமி அவருக்கு பெருசாக கை கொடுத்துருக்காங்கிறது உண்மைதான்.
அவர் எப்படி கைவிடலை. கை விடலை. கருப்பசாமி எல்லா குடும்பங்கள்லேயும் சவுத் மாவட்டங்களில் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி மாவட்டங்கள், தென்காசி மாவட்டங்கள் ஒரு எல்லாம் தெய்வம் காவல் பல தெய்வமா பேருக்கு இருக்கிறது. குலதெய்வம். அது பெரிய நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அந்த கருப்பசாமி நம்மளை கைவிடாதுன்னு இவரும் நல்லா வேண்டி சாமி கும்பி கூப்பிட்டாரான்னு தெரில. ஒரு ஆவரேஜ் படம் தான், ஆனால் கலெக்ஷனில் பிச்சு உதருது. ஏன்னா அந்த படம் தள்ளி போச்சு. தீபாவளிக்கு வர எப்படினாலும் வேண்டியது, போட்டோம். பொங்கலுக்கு வர சில வேண்டியது, தள்ளி போகிற படங்கள் ஓடாது. ஆ. ஒரு நாள் தள்ளி வந்தாலே அதுக்குடைய கூட்டம் வந்துட்டு திரும்பிடுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. வெயிட் பண்ணி பார்த்தாங்க, மறுநாள் செம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு விஜய் சார் படம், ஒரு அஜித் சார் படத்துக்கு உண்டான ஓப்பனிங் கிடச்சிது. அஜித் சார் படத்துக்கு கூட 2 நாள் ஓப்பனிங் இருக்கும், அப்புறம் திங்கக்கிழமை குறையும். பட் இவருக்கு மண்டே கலெக்ஷன்லையும் குறையலை. ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து விஜய் சார் சிஎம் ஆயிட்டாரு, இப்போ அஜித் சார் வந்து ரேசிங் அந்த மாதிரி போயிட்டாரு. இப்போ அந்த இடத்த யார் நிரப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? புதுசாக நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. நான் ஒரு நடிகரை சொல்லுவேன், ஆனால் அவர் அப்பா கூட அதை ஒத்துக்க மாட்டார். சும்மா சொல்லுங்க. எனக்கு ஒரு நடிகர் மேலே நம்பிக்கை இருக்குது. யாரு? எதிர்காலத்தில் ஆ. சூர்யா. சூர்யா சார் தான். எதிர்காலத்தில் விஜய்க்கு அப்புறம் அரசியலில் ஒருத்தர் வந்து பிரகாசிக்கணும்னா அது சூர்யா ஒருத்தரால் முடியும். அரசியலுக்கு சொல்றீங்க? அரசியலுக்கே சொல்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலே ரொம்ப உன்னதமானது அன்னதானத்தை விட சிறந்த தானம் கல்வி தானம்னு சொல்லுவாங்க. அந்த கல்வி தானத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சைலண்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அகரத்தின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளை படிக்க வச்சுருக்காரு. பல பேருக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. இந்த புண்ணியமெல்லாம் ஒரு பக்கம் வங்கியில் சேர்த்துருக்க மாதிரி சேர்ந்து இருக்கும். அவர் ஒரு காலத்தில் நடிகராகவும் அவர் பெருசாக வருவார். ஏன்னா இப்போ அவர் விஜய் இடத்துக்கே ஆள் இல்லை. அந்த விஜய் சார் இடத்தை ஃபில்லப் பண்ணுறவரும் கிட்டத்தட்ட சூர்யா சார் தான். கொஞ்சம் நாளைக்கு பேலன்ஸ் பண்ணலாம். ஃப்யூச்சர் இவர் அரசியலுக்கு வந்தாலும் இவற்று ஒரு நல்ல குட்வில் இருக்குது. சூர்யாவை மக்கள் நல்லவன், சூர்யா நல்ல மனிதன், ரொம்ப நல்ல மனிதராக இருந்தால் கொஞ்சம் நிறைய பொய் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும்ல. அரசியலுக்கு வந்தால் அதுக்குன்னு சில குணங்கள்லாம் இருக்கும். இல்லை, இவருக்கு பொறுத்தவரை விஜய் சார் கிடைச்ச ஒரு சின்ன கிரெடிட் இவருக்கு கிடைக்கும். இப்போ ரஜினி சார் தான் ரொம்ப நல்லவராக இருந்து அவரால் வர முடியாமல் போயிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து யாரையுமே குறைச்சி பேச மாட்டார். ஏய் வந்துப்பா திமுக, நீ யார் திமுக, நான் யார் திமுக, அதெல்லாம் பேச மாட்டார். யாரையுமே குறைச்சி பேசாத ஒரு மனிதர். இவங்கள மாதிரி ஆட்கள் தான் கொஞ்சம் அரசியலில் பிரகாசிக்க முடியாமல் போகுது. கொஞ்சம் விட்டு அடித்து வரக்கூடிய லெவலில் வந்தாங்கன்னா எதிரியை பேசணும்ல அரசியல். நம்ம கருப்பு படம் பேசும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு. உங்கள் படத்தில் திருநெல்வேலியாக இருக்கட்டும், கண்ணாத்தாலாக இருக்கட்டும், கரண் சார் என்ன ஆனார்னே தெரில. அவரோட பெரிய ரசிகர் நாங்கள்லாம். இடையில கூட ட்ரெண்ட் ஆனார் சார். ஒரு டைலாக்ல ஷ்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்லாம் வரும், ட்ரெண்ட் ஆனார். அதுக்கப்புறம் எதாவது ரீசெண்டாக பேசுனீங்களா, ரீச் பண்ணீங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு கருப்பசாமி குத்தையக்காரன் ஒரு படம்லாம் நடிச்சிருந்தார். அவர் கருப்பசாமி கிட்டப்பெல்லாம் வருவார். கரண் நல்ல நடிகர். குறைஞ்சது ஒரு பிரகாஷ்ராஜ் சார்லாம் இருக்கார் இல்லையா, ஆமாம், அவருக்கு அடுத்த கட்டத்திலேயாவது நடிக்க வேண்டிய ஒரு மனிதர். அவருக்கு அடுத்த இடத்துல இருக்க வேண்டியவர். மேபி அவருடைய முடிவு எடுத்த முடிவு தான் தப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தாலே போதும்னு அவர் முடிவு எடுக்கலை. ஹீரோவாக நடிக்கணும், அதை நடிக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டார். அது அவருடைய தவறான முடிவு. நடிச்சுட்டு இருந்தால் நேரே கரண் சார் நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ கரனை காணவில்லைங்கிற லிஸ்ட்டில் தான் இருக்கிறாரு. வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு படத்தில் கமலஹாசன் சார்கிட்ட கேட்பாங்க, கடவுள் இருக்காரா இல்லையா, உங்கள் நம்பிக்கை என்னென்ன, இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அது மாதிரி கரண் சார் மறுபடியும் வந்தால் நல்லாயிருக்கும். கடைசியாக எப்போ பேசுனீங்களா? ரீசெண்டாக ஏதாவது ரெண்டு தடவை ஃபோன் பண்ண ரீச் ஆகலை. மலேசியா இருக்காரு, அங்கே மகா வீட்டில் ஏதோ எங்கே இருக்கதா சொல்கிறாங்க. எப்படி தான் அவரால் சினிமாவை மறக்க முடிஞ்சதோ தெரியல. ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த சினிமாவில் ஒரு சின்ன ரோல் பண்ணவங்க கூட விட்டுட்டு போக மாட்டாங்க. சும்மா சொல்லுவாங்க, இந்த எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர், சின்ன சின்ன நடிகர்கள்லாம், சினிமா கம்பெனி சாப்பாடையும் சாம்பாரையும் சாப்பிட்டியா, இனிமேல் இதை விட்டுவும் போக மாட்டான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அவன் சுற்றி சுற்றி வந்துட்டு எங்கெல்லாமல் போய்ட்டு இங்கே வந்துடுவான். இவர் அதை மறந்தாருன்னா பெரிய ஒரு ஆச்சரியம். திருநெல்வேலி படத்தில் கூடவே இளைய திலகம் பிரபு இருக்கார். உங்களுக்கும் அவருக்கும் நிறையா விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு மெமரி ஷேர் பண்ணிக்கணுமா? இது யாருக்குமே இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லை, ஆக்சுவலாக பிரபு சார் வந்து சிவாஜி சாரை வச்சு பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது நடக்காமல் போயிடுச்சு. சரி, அவருடைய புள்ள இவரை வச்சாவது பண்ணுவோமே அப்படின்னு சிவாஜி மாதிரி கெட்டப்லாம் போட்டு அந்த கதாபாத்திரத்தை பண்ணோம். பட் அவருக்கு ஒரு கேரக்டர் அந்த படத்தில் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் ஆயிடுச்சு. கொஞ்சம் எமோஷனலாக அந்த கருப்பு மாதிரி தாம் தூம்னு இறங்கியிருந்தால் அது ஒரு பெருசாக தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கரண்டை டாமினேட் பண்ண வச்சு அவர் கேரக்டர் சாஃப்டாக பண்ணதுனால அந்த படத்துக்கு உண்டான பெரிய வெற்றி அது பாதிச்சு. நல்ல மனிதர், நல்ல டான்ஸ் ஆடுவார், பிரமாதமான எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறவர், நல்ல உரிமையோடு பழகுவார். சில நடிகர்கிட்ட அந்த படத்துக்கு மட்டும் பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்க்க முடியாது. இவர் எப்படியா இருக்கா, நல்லா இருக்கா ஐயா, பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க, வீட்டில் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்களா, ஓகே கேட்டதா சொல்லுங்கள்,
அப்படியே பேசுறீங்க. அந்த மாதிரி ஒரு உரிமையோட பேசுவார். சும்மா அவர்கிட்ட போய் நம்ம வந்து மிமிக்ரி கிடையாது. இப்போ கார்த்திகிட்ட பேசுகிறோம்னா கார்த்திக் நம்ம அடிக்கொருக்கா சந்திச்சோன்னா கார்த்திக் மாதிரி அவர் அவரை மாதிரி நீங்கள் கொஞ்சம் பண்ணி காட்டிங்களே, எவ்வளோ விஷயம் இருக்கலாம் அதெல்லாம் ஓர வச்சுட்டு எங்களுக்காக அவர் வாய்ஸில். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவர் வாய்ஸை உங்களை மாதிரி யாராலும் நல்லா பேச முடியாது. சூப்பராக பேசுவீங்க. அவரை சந்திக்கும் போதெல்லாம் அவர் எனக்கு ஒரு வில்லனாகவே படலை. அவரை நம்ம ரசித்ததுனால அவர் எதையுமே ஈஸியாக டேக் இட் ஈஸியாக பிஹேவ் பண்ணுற ஒரு கேரக்டர். இப்போ நீங்கள் கதிர்னு வச்சிங்கன்னா, ஹலோ கதிர், நீங்கள் எத்தனை மணிக்கு என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் கொஞ்சம் முன்னுக்கூட்டி நான் தெரிஞ்சுக்கலாமா? சாரி, நீங்கள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் உள்ளே பேசுவார். அது நம்ம அவரை பார்த்து ஹலோ பாடி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சாரி, நான் உங்களை பார்க்க முடியல, நேற்று நான் அங்கே பிஸி ஆகிட்டேன், அப்படி கேரளா போயிட்டேன் இல்லையா, அதனால் அப்படிம்பாரு. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருடைய மூவ்மெண்ட், ஒரு ஸ்டைலு, ஒரு ஹைஃபையான ஒரு ஸ்டைலில் இருப்பார். அவர் பேசுகிறது அப்படி தான் இருக்கும். அமேசிங் அப்படிம்பாரு. நல்லா அது ஒரு குளைச்சலான பேச்சு. அதனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வேற யார் மாதிரிலாம் சார் பேசுவீங்க? எப்படி இந்த வாய்ஸ் எடுக்கிறீங்க? திருப்பி ஒருத்தரை பார்க்கறனாலயா இல்லை எப்படி? அதெல்லாம் அவரோட பழகுறதுனால தான், வேற ஒன்றும் அப்படி மிமிக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரை பற்றியும். எம்ஆர் ராதா சார் கொஞ்சம் லைட்டாக வரும். இப்போ எங்களுக்கு என்னென்னா வந்து நீங்கள் இப்போ சீரியல் பண்ணிட்டுருங்க, ஆக்டராக பண்ணிட்டுருங்க, சின்ன சின்ன படங்கள்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், நிறைய ப்ரெஸ் மீட்டு இந்த மாதிரி இன்டர்வியூஸில் கொடுக்குறீங்க. எப்போ ஒரு டேரக்டராக நீங்கள் கம்பேக் கொடுப்பீங்க? மறுபடியும் டேரக்டராக வரலாம். ஆமாம், ஒரு கருப்பு மாதிரி நம்ம ஒரு படம் எடுக்க வேண்டாமா மறுபடியும்? கருப்புலாம் என்ன பட்ஜெட்டு, 10 கோடி 100 கோடிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரைட்டு, அவங்க சொந்த படம் மாதிரி. அவங்க ஞானவேல் ராஜா, பிரபு அவங்கெல்லாம் ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணிக்கிறாங்க. அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சூர்யா சார் சப்போர்ட் பண்ணுறாரு, ரிலீஸ் பண்ணுறாங்க. நமக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு ஆள் சௌத்ரி சார் இருந்தார், அவரும் கடவுள் பக்கம் போயிட்டார். அதனால் பட்ஜெட்டில் படம் பண்ணால் இன்றைக்கி ஓடுமான்னு ஒரு டவுட் வந்துட்டு. இன்றைக்கி ஹைஃபையாக ரொம்ப கிராண்டாக ரொம்ப எக்ஸ்பென்சிவான படங்கள் தான் தேட்டரில் நிற்கிது. சாதாரண படங்கள் நிற்க வைக்க முடியுமா? அந்த காலத்து ராமராஜன் படங்கள் மாதிரி நம்ம மாதிரி குட்டி குட்டி சாமி படங்கள்லாம் இப்போ ஓடுமா? மக்கள் வருவாங்களா? யூத்து வருவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. அதனால் காலம் வேலை பார்த்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் வரும்போது பண்ணலாம். சினிமா ரொம்ப மாறிடுச்சோ இப்போ நீங்கள் எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் நிறையா மாற்றம் இருக்கோ? மாற்றங்கிறத விட சினிமா அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வேணா சொல்லலாம். காலப்போக்கில் தியேட்டர்கள் அழிஞ்சிருச்சு. ஒரு ஊரில் 10 தேட்டர் இருந்தால் இப்போ 5 தேட்டருக்கு வந்துட்டு. அதுவும் இந்த காம்ப்ளெக்ஸ் தேட்டர் தவிர மற்ற சாதாரண தேட்டர்கள் எல்லாமே கட்டுப்படி ஆகலை. 10 பேர் 15 பேர் 20 பேர் படம் பார்க்க வந்தால் எப்படி தேட்டர் ஓட்ட முடியும்? அதனால் படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் குறைஞ்சிட்டாங்க. செல்ஃபோன், யூடியூப், அந்த வெர்டிக்கல் சீரியஸு, அந்த மாதிரி வெப்சைட் பார்க்குறாங்க, வெப் தொடர் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்த பிறகு தியேட்டருக்கு வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. செல்லுலேயே ஒரு படத்தை பார்த்துட்றாங்களே, ஒரு பழைய படம்னா கூட செல்லே பார்க்குறாங்க. எப்படி தேட்டருக்கு வருவாங்க? தேட்டருக்கு போனால் அதுக்கு எடுத்து தியேட்டருக்கு போகணும், அதுக்கு ட்ராவல் பண்ணணும், அதுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகுது, சாப்பிடணும், அந்த காஃபி டீ எல்லாம் பயங்கர ரேட்டு. அதனால் சாதாரண மக்கள் படம் பார்க்குறது குறைஞ்சிருக்கு. அது காலப்போக்கில் தியேட்டர்கள் க்ளோஸ் ஆகி எல்லா நடிகர்களும் யூடியூப்பு, அந்த வெப்சீரிஸுக்கு தான் நடிக்க வேண்டிய கட்டாயம் வந்தாலும் இந்த உலகத்தில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த காலம் கூட வரலாம். கோவிட்க்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு சொல்லிக்கலாமா? ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திக்கலையே. ஒரு சீசனில் வந்துச்சு, அந்த நோய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தியேட்டர்லாம் எந்திரிச்சிருக்கணும்ல. அதுக்கப்புறம் எந்திரிச்சது டாஸ்மாக் தான் எந்திரிச்சிருக்கு. அதுதான் எத்தனை கடை திறந்தாலும் கூட்டம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் நஷ்டமே இல்லாத துறைன்னா அந்த துறையை சொல்லணுமா? மீண்டும் இன்னொரு இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம் சார். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.